வணக்கம் நண்பா. இன்றைக்கி சன்செட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி நாள் அந்த மாதிரி ஒரு நாள். எஸ், ஃபீலிங் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ரொம்ப எமோஷ்னல், ஒரு மாதிரி எல்லாம் கலந்த ஒரு மிக்சடு ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப 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 நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கொஞ்சம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்து பயங்கர சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எல்லாருமே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், நம்ம எல்லாருமே ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்தோம். தளபதி எப்போ கட்சி தொடங்கினாரோ, ஸோ அப்போலேருந்து ஒரு நம்பிக்கையோட எல்லாருமே யார் என்ன சொன்னாலும், மீடியா, அதர் பொலிட்டீஷியன்ஸு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம வீட்டிலே இருக்கிறவங்க, யார் என்ன சொன்னாலும், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஸோ யார் என்ன சொன்னாலும் தொடர்ச்சியாக நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ அந்த விதத்தில் இந்த ஒரு நாளுக்காக தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். அந்த ஒரு நாள், அந்த ஒரு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா டிவிகே இன்றைக்கி ஜெயிச்சிருக்குது. ஸோ இந்த விக்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே அப்படி தான். தளபதியோட படம் ஜெயித்தாலும் சரி, அவர் என்ன பண்ணாலும் அவரோட ஒரு சக்ஸஸ், அவரோட ஒரு விக்ட்ரிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆகும். அந்த விதத்தில் இந்த டிவிகேயோட ஒரு வெற்றி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பர்சனலாகவே ரொம்ப பர்சனலாக, ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. எனக்கு ஒரு விஷயத்தை நினச்சாதாங்க பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படிங்க ஒரு மனுஷன் எதில் கை வச்சாலும் சம்பவம் பண்ண முடியுது, அதில் ரெக்கார்ட் செட் பண்ண முடியுது. சினிமாவில் பார்த்தீங்கன்னா தளபதி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் ரெக்கார்ட் வைக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ இப்போது பாலிடிக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணி 2 வருஷம் தான் ஆகுது. ஒரு கட்சி 70 வருஷத்துக்கு மேலே இருக்குது, இன்னொரு கட்சி 50 வருஷத்துக்கு மேலே இருக்குது. 2 வருஷத்தில் ஃபார்ம் பண்ணி, கட்சியை ஃபார்ம் பண்ணி 3வது வருஷத்தில் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதில் ஜெயிக்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் யாருனால பண்ண முடியும்? இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, எம்ஜிஆர் சார் அவர் திமுகவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே அதிமுக கட்சி ஃபார்ம் பண்ணார், எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சார். இவர் என்ன எம்ஜிஆரா? இவர் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வாய் பேசினாங்க. அவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி நியூஸ் சேனல் அந்த ரிசல்ட்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் கூட்டணியே இல்லாமல் ஒரு கட்சி நான் தனிச்சு நின்று ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஜாரிட்டி வாங்குறதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, இனிமேல் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரில. ஸோ அந்த விதத்தில் தளபதி பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நீ மாசுனே, நீ சொன்னதை விட வேற மாதிரி செஞ்சு காட்டிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இதை நினைக்கிறப்ப எனக்கு தோணுது. நம்ம அவர் படங்களுக்கெல்லாம் சொல்கிறது தான், இதுக்கு முன்னாடி அவர் ரெக்கார்டை யாரும் டச் பண்ணதில்லை, இனிமே யாரும் பண்ண போகிறதும் இல்லை. அவர் ரெக்கார்டை பிரேக் பண்ணோன்னா அது அவரால் மட்டும்தான் முடியும். ஸோ அது இனிமேல் பாலிடிக்ஸுக்கும் பொருந்தும் அப்படின்னு தான் சொல்லணும். தளபதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவர் அரசியல் பற்றியே பொதுவெளியில் பேச மாட்டேங்கிறாரு, அவர்லாம் கட்சி ஆரம்பிக்க மாட்டாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் வரவே இல்லை, இவர் வந்தார் ஆனால் ஒன்றும் பண்ண முடியலை, இவர் எப்படிங்க வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுனாங்க. அவங்க எல்லாரும் வாயும் அடிக்கிற மாதிரி கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் என்னப்பா சினிமாக்காரன், கூத்தாடி, அவருக்கு என்ன தெரியும் அரசியல் பற்றி, அரசியல்லாம் கொஞ்ச நாள் கூட தாங்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறம் அவர் என்னப்பா வீட்டில் இருந்துகிட்டே அரசியல் பண்ணுறாரு, வெளியே வர மாட்டேங்கிறாரு, வெளிலவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்தார், முதல் மாநில மாநாடுன்ட்டு விக்கிரவாண்டியில் ஒன்று பண்ணார். அந்த பார்த்து நிறைய பேர் வாயடைச்சு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் பயத்தை வெளிக்காட்ட முடியாது இல்லையா? அதனால் இருந்தாலும் கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது, கூட்டம் கூடுது, சினிமாக்காரனுக்கு கூட்டம் கூடுது, அதெல்லாமா ஓட்டா மாற போகுது அப்படின்னு அப்பயும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா அவர் கேம்பெயின் பண்ண விடாமல் நிறையா போட்டு போலீஸை போட்டு முடங்கினாங்க. நிறையா ரூல்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எந்த கட்சிக்குமே போடாத விஷயம்லாம் இவர் வெளில வரக்கூடாதுங்கிறதுக்காகவே போட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தால் பல பழி போட்டாங்க. இவர் படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு படத்தை முடக்குனாங்க. பர்சனலாகவும் பயங்கரமாக பண்ணாங்க. இவ்வளவு பண்ணியும் மக்கள் அவர் கூட சப்போர்ட் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க. அவரும் தனிச்சு நின்று எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி இவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு விஷயம் போட்டு டார்ச்சர் பண்ணாலும் அத்தனையும் தாங்கிக்கிட்டு அவர் நின்றுட்டு இருந்தார் ஸ்டெடியாக, ஸ்ட்ராங்காக. மக்களும் அவரை கைவிடாமல் நம்மளும் அவர் கூடவே நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. கேண்டிடேட்டே இல்லை, இவர் எங்கப்பா கேண்டிடேட், இவருக்கு ஓட்டு போடுவாங்க, 1 சீட்டு 2 சீட்டு வாங்குவார், இவர் கை காட்டுறவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியும் பேசினாங்க. கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் ஒரு உருட்டுனாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவர் மறுபடியும் சினிமாவுக்கு நடிக்க வந்துடுவார் அப்படின்னும் பேசினாங்க. எக்ஸிட் போல் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுனாங்க. அந்த மாதிரி இந்த ரிசல்ட் வர வரைக்குமே, நேற்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பேச முடியுமோ, அவர் எந்த அளவுக்கு அவரை குறைச்சி இடப்பட முடியுமோ அவர் அப்படிலாம் ட்ரீட் பண்ணாங்க. இன்றைக்கி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர் இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்கோம். நீங்கள் அவருக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் சரி, நீங்கள் அவர் என்ன விதத்தில் அவர் படத்தை முடக்கினாலும் சரி, அவரை பர்சனலாக அப்யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் அவர் என்ன பண்ணாலும் மக்கள் அவர் கூட இருக்கிற வரைக்கும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்த எலெக்ஷன் ரிசல்ட் உங்கள் எல்லாத்துக்குமே ப்ரூவ் பண்ணியிருக்கும்.
எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பான், சும்மா இருக்கணும் சொரிஞ்சு விட்டு சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி எக்ஸாக்டாக டைலாக் நல்லா இருக்குல்ல, அண்ணன் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தளபதிக்கு பக்காவாக சூட் ஆகிற மாதிரி அந்த ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு இதை பார்க்குறப்போ. நம்ம எல்லாருக்குமே வந்து தளபதி கண்டிப்பாக ஜெயிச்சிருவார், டிவிக்கே கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம எல்லாருக்குமே இருந்தது. பட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்ம நம்பணும். பட் இருந்தாலும் சின்னதாக நமக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு பயம் இருந்தது. ஏன்னா ரூலிங் பார்ட்டி ஒரு 70 வருஷம் மூத்த கட்சி, இவங்க 55 வருஷம் மூத்த கட்சி, தளபதி புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு, தளபதிக்கு ஓட்டு போடுவாங்க. இதுதான் எல்லாருமே சொன்னாங்க, தளபதிக்கு ஓட்டு போடுவாங்க. யாருனே தெரியாத ஒரு ஆள் தளபதி கை காட்டுறப்போ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருந்தது. பட் ஆனால் மக்கள் அதையெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது ராங் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு தளபதி அப்படிங்கிற ஒருத்தர், அவர் காட்டின விசில் அப்படிங்கிற ஒரு சின்னம், யார் நிற்கிறா அதெல்லாம் தேவையில்லை, விசிலை பார்த்து ஓட்டு போட்டு இன்றைக்கி அவர் வந்து ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க. எல்லாரையுமே இந்த கருத்து கணிப்பு பேசினவங்க, இந்த பாலிடிக்ஸ் பேசினவங்க, இந்த மாதிரி அவர் வர முடியாது அது இதுன்னு சொல்கிற எல்லாத்தோட கருத்தையும் வந்து மக்கள் வந்து தப்பு, நாங்கள் தளபதிக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு அந்த விசில் தளபதிங்கிற ஒரு ஃபேஸ், அந்த மாசு அவர் வரப்பெல்லாம் பாருங்கள். இங்கே திருச்சியே 2 வாட்டி வந்தார், எந்தெந்த ஊருக்கு போனாலும் கூட்டம் அவ்வளவு குமியுதுங்க. மித்த கட்சியெலாம் காசு கொடுத்து சேர்க்குறாங்க, இவருக்கு என்ன காசு வாங்கிட்டு அந்த கூட்டம்லாம் சேர்ந்தது, அவரை பார்க்குறதுக்காக வந்து சேர்ந்த கூட்டம். இதை வச்சு தான் கூட்டம்லாம் ஓட்டாக மாறுதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சொன்னவங்களாம் வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க. தளபதி பார்த்தீங்கன்னா வந்து கோட்டைக்கு போக போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் ஒரு விஷயம், இந்த ரிசல்ட்டெல்லாம் வந்து இந்த கவுண்டிங் போயிட்டு இருக்கப்போ ஒரு விஷயத்தை நான் நினச்சி பார்த்தேன். தளபதி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தளபதி 65 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தப்போ யார் அந்த டேரக்டர், யார் வந்து தளபதி வச்சு அடுத்து படம் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் வந்தப்போ நம்மளே கூட வீடியோ போட்டிருப்போம். சங்கர் சார் வந்து முதல்வன் 2 பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். பட் தளபதி ஹேட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். நான் முதல்வன் 2 படம்லாம் பண்ணல, நான் நிஜமாகவே வந்து சிஎம் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு நிஜமாலுமே பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தளபதி சிஎம் ஆகிட்டாரு. ஒரு விதத்தில் ஜனநாயகன் படம் வந்து டிலே ஆனதும் வந்து நல்லதுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் தளபதி விஜய் அப்படின்னு டைட்டில் கார்டு பார்த்துட்டு இருந்த நம்ம ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவரோட லாஸ்ட் படத்தில் முதலமைச்சர் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காகவே அவர் வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணி ஜனநாயகன் படத்தை வந்து போஸ்ட்போன், அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான்ப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம இதை எடுத்துக்கணும். ஸோ இப்போது அந்த படத்துக்காக தான் நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிறப்போ டைட்டில் கார்டு என்ன வரப்போகுது, எப்படி அதை டிசைன் பண்ண போகிறாங்க, ஆல்ரெடி ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க, இப்போ அதை மாற்றி தான் ஆகணும். ஸோ இப்போ வேறு மாதிரி வந்து ஒன்று இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி அவர் தளபதி சினிமா விஜய் ஆக்டர் விஜயாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் படத்தை நம்ம தேட்டரில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இனிமேல் இந்த ஃபேன்ஸ் ஃபைட் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து கிடையாது, அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயாச்சு இப்போது. ஸோ இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை இப்படி ஃபேன்ஸ் ஃபைட்டு அதெல்லாம் வந்து தாண்டி எங்கேயோ போயாச்சு இப்போது. அவர் ரேஞ்சே வேறு இப்போது. ஸோ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, நம்ம எல்லாத்தையும் ஆண்டுட்டுருக்கிற ஒரு லீடராக வந்து படம் ரிலீஸ் ஆகிறப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட்சி செஞ்சுட்ருக்கிற ஒரு லீடராக, ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வந்து தளபதி இருப்பார். இனிமேல் டிபேட்டே கிடையாது, ஹூ இஸ் த பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி தளபதி விஜய் மட்டும்தான். இனிமேல் எவனா ஆர்குமெண்ட்டுக்கு வருவாங்க, இல்லை இவர் தான் அவர் தான்ட்டு எவனும் வாயை திறக்க முடியாது. ஆல்ரெடி சினிமாவில் வந்து உச்சத்தை தொட்டு ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரு. அவர் சினிமாவை குவிட் பண்ணுறப்போ ஹீ இஸ் த நம்பர் 1 ஸ்டார் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு உச்சத்துலேருந்து தான் அவர் சினிமா அப்படியே விட்டுட்டு வெளில வந்தார். வந்து பாலிடிக்ஸில் நுழைஞ்சார், 2 வருஷம் தான் ஆச்சு கட்சி ஆரம்பித்து. இப்போ பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் நின்று மெஜாரிட்டி வாங்கி சிஎம் ஆகிட்டார். நீங்கள் நினச்சி பாருங்கள், அவர் அப்போஸ் பண்ண அந்த 2 கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 கட்சி ஃபார்ம் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆச்சு, 70 வருஷத்துக்கு மேலே 55 வருஷத்துக்கு மேலே. ஸோ இந்த 2 கட்சியோட நம்பர் ஆஃப் இயர்ஸை விட இவருக்கு வயசு கம்மிங்க. பார்த்தீங்கன்னா அந்த 2 கட்சி 2 வருஷத்தில் வந்து ஓரம் கட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி சிஎம் ஆகிட்டார். ஸோ அதுதான் பாருங்கள், ஸோ இதுதான் தளபதியோட மாசு. ஸோ ஹீ இஸ் த பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் நெவர் எவர் சீன் இன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. அண்ட் இதுக்கு மேலேயும் இப்படி ஒருத்தர் வந்து பார்க்க முடியுமா, இப்படி ஒருத்தர் உருவாக முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஒன் அண்ட் ஒன்லி ப்ளீஸ் தளபதி விஜய். அண்ட் இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் யாராவது ஒரு அலையன்ஸ் தேவைப்படும். அது எந்த கட்சி வந்து இவங்களோட கூட்டணி கட்சியிலேருந்து காங்கிரஸ் இல்லைனா வந்து பிஎம்கே அவங்க வந்து இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணுறாங்களா, இல்லை என்ன நடக்க போகுது? தளபதி வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தார், இந்த மாநாட்டிலே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார், நம்ம கூட கூட்டணி சேர்றவங்களுக்கு வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் வந்து பங்கு தரப்படும் சொல்லிட்டு அப்போவே எப்போவோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் இல்லையா.
ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வந்து நம்ம டிவிக்கே கூட மறுபடியும் வந்து கூட்டணி வைக்க போகிறாங்க அண்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், மொத்தமாக ஒரு கவர்மெண்ட்டே வந்து மாறுதுங்க. இவ்வளோ வருஷம் ஒரு 70 வருஷமாக இருந்த ஒரு கவர்மெண்ட்டே மாறி புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வரப்போகுது. ஸோ மக்கள்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க மாற்றம் வேணும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஏடிஎம்கேலாம் டிஎம்கே இல்லைனா ஏடிஎம்கேன்னு மாற்றி தான் இத்தனை வருஷம் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. மாற்றம் வேணும்னு நினச்சாலும் வேறு கட்சி கிடையாது. அப்படி இருந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போது தளபதி வந்து அவர் மக்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஒரு மொத்தமாக ஒரு கவர்மெண்ட்டே வந்து மாறுது. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ வந்து நம்ம டிவிகேல நிறைய பேர் மினிஸ்டர்ஸ் ஆக போகிறாங்க, நிறைய பேர் இப்போ எம்எல்ஏ ஆகிட்டாங்க, அதில் நிறைய பேர் எப்படி மினிஸ்டர்ஸ் ஆவாங்க. ஸோ அவங்கெல்லாம் பாருங்கள், இப்போ வேறு கட்சியில் அந்த டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ போய் கேட்டு சீட்டு கேட்டால் அவங்க வந்து சீட்டு வாங்க முடியுமா? ஏதாவது ஒரு சீட்டு வாங்க முடியுமா? நினச்சி பாருங்கள். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அவங்கள்ட்ட எவ்வளோ கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் வந்து டிஎம்கே ஏடிஎம்கிட்டலாம் போயிட்டு சீட்டு வாங்க முடியுமா? இல்லை எம்எல்ஏ தான் ஆக முடியுமா? சட்டசபைக்கு தான் போக முடியுமா சொல்லுங்கள். ஸோ அப்படி இருக்கிறப்போ நிறையா யங்ஸ்டர்ஸ், நிறையா ஃப்ரெஷ் பிளட் பார்த்தீங்கன்னா, நிறையா புதுசாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இது ரொம்ப புதுசாக இருக்கும். அண்ட் நமக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாலிடிக்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தளபதி ஜெயிச்சதுனால டெய்லியுமே அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா கவர் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சிஎம்மாக இருந்தவங்களாம் வந்து டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க வெளில வந்து ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஏது போனாங்கன்னா கவர் பண்ணுவாங்க, அவங்க சேனலில் போடுவாங்க. மொத்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவும் அது பெருசாக கண்டு கூட மாட்டாங்க. பட் இப்போ தளபதி அப்படிங்கிறப்போ மொத்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவும் டெய்லி அவர் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, என்னென்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் டே டு டே டெய்லி அப்டேட்ஸ் வந்து நமக்கு வந்து மீடியாக்காரங்க வந்து கொடுக்க தான் போகிறாங்க. நம்மளும் அதை பார்க்க தான் போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங், லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் குட் கவர்னன்ஸ். ஏன்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, நான் இது பண்ணுறேன் நிறையா வந்து அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நிறையா சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணாலே வந்து மக்கள் சொன்னதை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிரந்தர முதலமைச்சராக, அவர் இருக்கிற வரைக்கும் நிரந்தர முதலமைச்சர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. சொன்னதை செஞ்சாலே வந்து போதும். அண்ட் அதுக்கு மேலேயும் பண்ணுவார். அதுதான் நம்ம தளபதி. அண்ட் இன்னொரு சேஞ்சஸ் நான் என்ன பார்க்குறேன்னா, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் எல்லாமே வந்து மக்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜே வந்து கிடைக்க விடாமல் அவங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பாலிடிக்ஸ்னால் என்னன்னு மக்களை தெரிஞ்சுக்கவே விடலை. பாலிடிக்ஸ்னால் ஒரு சாக்கடை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து மனசில் பதிஞ்சு வச்சுருந்தாங்க. அது என் லைஃப்பை என்ன இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் இருந்தாங்க. இப்போ தான் எல்லாருமே வந்து தளபதி வருகைக்கப்புறம் தான் நிறைய பேர் பாலிடிக்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள் இது வரைக்கும் முட்டாளாவே வச்சுருந்தா மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற ஒரு காலம் மாறி போச்சு. மக்கள் வந்து தெளிவாகிட்டாங்க. ஆல்ரெடி தெளிவாக தான் இருக்கிறாங்க. பட் வேறு ஆப்ஷன் எல்லாம் மாற்றி போட்ட கட்சியை ஜெயிக்க வச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போது ஒரு ஹோப்பிங் ஃபார் பெட்டர் டேஸ், மக்கள் வந்து தளபதியை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ, அவர் லீடராக ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறப்போ, ஸோ அவர் வந்து கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. தலைவா படம் ரிலீஸ் டைமில் தலைவா டைம் டு லீடுன்ட்டு டைட்டில் வச்சதுக்காகவே அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் பிரச்சனை பண்ணாங்க. இப்போ உண்மையாலுமே நீ என்ன படத்தில் வச்சா தானே நீ வந்து படத்தை முடகிற, நிஜமாலுமே நான் சிஎம் ஆகி தமிழ்நாட்டை லீட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி வந்து இப்போது பண்ணி காட்டியிருக்கிறாரு. நீ ஒன்று பண்ண முடியாதுன்னு சொன்னால் அதை நான் பண்ணி காட்டுறேன்டா அப்படிங்கிறதுலாம் வந்து தளபதி வந்து இப்போ பண்ணியிருக்கிறாரு. போலீஸை வச்சு தானே வந்து என்னை எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண விடாமல் என்னை வந்து முடங்கினீங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்க, என்னை வெளில போக விடாமல் அவ்வளோ ஒரு கண்ட்ரோல் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வர டிவிக்கு மெஜாரிட்டி வர பார்த்தீங்கன்னா மொத்த போலீஸும் பார்த்தீங்கன்னா தளபதி வீட்டில் குமிஞ்சிட்டாங்க. அண்ட் அவர் வெளில போகிறப்போ அவர் கார் பின்னாடி எவ்வளவு பாதுகாப்புக்கு எவ்வளோ போலீஸ் போயிட்டு இருந்தாங்கிறத நம்ம பார்த்துருப்போம் வீடியோஸ்லாம். ஸோ அதுதான் மாசு. சினிமாவில் இவர் என்ன அவராப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இவர் அவருக்கும் மேலே அப்படிங்கிறத செஞ்சு காட்டிட்டு தான் சினிமா விட்டு வெளில வந்தார். அதே மாதிரி பாலிடிக்ஸில் வந்தோன்னா இவர் என்ன எம்ஜிஆராப்பா அப்படின்னாங்க. அவருக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஓட் பர்சன்டேஜ்லாம் வந்து அதிகமாக வாங்கி காட்டியிருக்காரு. அண்ட் அலையன்ஸே இல்லாமல் இப்படி லீடிங்கில் வந்து சிஎம் ஆகிறது, இப்படி பண்ணுறதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் நடக்குமா அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. நான் நினச்சிருக்கேன் தளபதி பேசாமல் குளத்தூரில் நின்று அங்கே ஸ்டாலின் சார் அப்போஸ் பண்ணி அங்கே ஜெயிச்சா செம மாசாக இருக்குல்ல அப்படிலாம் நினச்சிருக்கேன். தலைவன் பார்த்தீங்கன்னா அதை விட மாசாக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. நான் நின்னெல்லாம் அங்கே ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்கிற ஆள், நான் நிப்பாட்டுற ஆள் நின்னாலே வந்து அவர் தூக்கி சாப்பிட்டு ஜெயிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை விட முரட்டு சம்பவமாக வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காரு. சொன்ன மாதிரியே வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார். பார்த்தீங்களா தளபதி பார்த்தீங்கன்னா சினிமாவிலேருந்து பாலிடிக்ஸுக்கு வந்து இப்போ சிஎம் ஆகிட்டார். அதே மாதிரி இப்போ சினிமாவில் அவர் இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ பாலிடிக்ஸில் ஒருத்தர் இருக்கார். அவர் பேசாமல் சினிமாவுக்கு போனார்னா அவருக்கு சினிமாவில் வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் நம்ம ஆஸ்கார் நாயகன், கண்டிஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரூர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து ட்ரெயின் ஆகிட்டு வந்தவர். ஸோ அவர் கண்டிப்பாக பாலிடிக்ஸை விட்டுட்டு, ஏன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அவரையும். ஸோ அவர் இப்போ சினிமாவுக்கு போனார்னா டெஃபினட்டாக அங்கேயும் கண்டிஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் அவரை மாதிரியே இன்னொருத்தர்
வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அவருக்கும் நோட்டாவுக்கும் தான் வந்து போட்டியே. இதில் என்ன கொடுமைனா, அவருக்கு ஏதாவது ஒரு 1-2 தொகுதியில் அப்படியே லீடிங் வரப்போ வந்து அவர் ஃபோட்டோவை போட்டு கீழே நம்பர் போட்டால் பரவாயில்ல. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் முட்டையாக போட்டுட்ருக்குறாங்க. அது எதுக்கு அதை போட்டு காட்டணும்? பாவம் மனுஷன் அதை பார்க்குறப்போ மனசு சங்கடப்படாதா? எல்லா நியூஸ் சேனலும் அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். பரவாயில்ல, விடுங்க. அண்ட் திஸ் இஸ் ஃபார் யூ. இது ஒன்று தான், நான் யாரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதை பார்க்குறவங்களுக்கு வந்து புரியும். இது என்கிட்ட தளபதியை பற்றி தப்பான அந்த மீம்ஸு, ட்ரோல்ஸு, அந்த வீடியோஸ்லாம் அனுப்புனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். இனிமே அப்படிலாம் வந்து பண்ண முடியாது, பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அவர் சினிமாவில் இருந்தப்போ அப்போல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ வந்து சீஃப் மினிஸ்டரு, ஸோ அதனால் அப்போல்லாம் பண்ணிங்கன்னா லீகல் ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் என்கிட்ட அப்படி ஏதாவது இதுக்கு முன்னாடி வாய் விட்டுருந்தா இனிமேல் கொஞ்சம் இருந்துக்கங்க. இனிமே நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது அவரை பற்றி தப்பாக போஸ்ட்டு, வீடியோஸு, ட்ரோல்ஸு, மீம்ஸு அப்படி ஏதாவது போடுற மாதிரி இருந்தால் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கங்க. முதல்ல ஓட்டர் ஐடி வாங்குங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அவரை பற்றி மீம்ஸு, ட்ரோல்ஸு அதெல்லாம் வந்து பேசலாம். நீங்கள் ஃபேனாக அவரை பிடிக்காமல் இருக்கலாம், பட் இப்போ அவர் தான் உங்களுக்கும் சேர்த்து சீஃப் மினிஸ்டரு, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நான் யாரை சொல்கிறேன்ட்டு பார்க்குறவங்களுக்கு புரியும். எஸ், புரிஞ்சிருக்கும். எஸ் நண்பா, இளைய தளபதி விஜயிலேருந்து இப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து தளபதி வந்திருக்கிறாரு. ஸோ நம்ம எல்லாருமே ஆரம்பத்துலேருந்து அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அவருமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரையுமே வந்து அவ்வளோ சந்தோஷப்படுத்தியிருக்காரு. அவ்வளோ வருஷம் நமக்காக அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு. அவர் சினிமாவில் இருந்தப்பையும் சரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போவே நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போது தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இப்போது அவர் ஆகிட்டார். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் நிறையா மித்த கட்சிகள்லாம் சொல்லாத நிறைய புது விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, இது பண்ணுறேன்ட்டு. ஸோ எல்லாமே டெஃபினட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். நீங்கள் இந்த விக்ட்ரியை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நம்ம தளபதி ஃபேன்ஸ், தளபதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதான் சொல்ல வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோஸில் சந்திக்கலாம். அண்டில் தென் டேக் கேர்.